ஹலோ வணக்கம். எம்கேஎஸ் அஸ்ட்ரோடி நேயர்களுக்கும் ஜோதிடம் கற்றுக்கொண்டுள்ள ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிடம் ஆராய்ச்சி பண்ணுற ஜோதிட நண்பர்கள் ஜோதிட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் சேலத்திலிருந்து சுகர்நாடி ஜோதிட பேராசிரியர் விஜயன் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எம்கேஎஸ் அஸ்ட்ரோடியில் வாரம் ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோ சுகர்நாடியினுடைய விதியை சொல்லித்தரத்தான் அதனுடைய நோக்கம். நம்ம ஒரு ஜாதகம் பார்த்து அந்த ஜாதகத்தில் பாசிட்டிவான பலன் என்ன, நெகட்டிவான பலன் என்னங்கிறத பார்ப்போம். கண்டிப்பாக போடுவோம். கோடீஸ்வரனுடைய ஜாதகம் இருக்குது, டாக்டர் படி ஜாதகம் இருக்குது, வசதி வாய்ப்பு பலமான ஜாதகம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு காலத்தில் நிறைய திருமண தடை ஜாதகம் தான் அதிகமாக இருக்குது. அது ஏன் என்னங்கிறத விளக்கமாக சொல்கிறேன். ஒரு ஜாதகம் பாருங்கள், போர்டில் போட்டிருக்கிறோம், அதை பாருங்கள் தெரியும். இல்லைன்னா நான் டேட் ஆஃப் பர்த் சொல்கிறேன், நீங்களும் கூட ஆப்பில் போட்டு ஜாதகத்தை போட்டுக்கலாம். 1/5/1986 12:15 AM சேலம் போட்டுங்க பிளேஸை. மகர லக்கணம், மகர ராசி. மகர லக்கணம், லக்கணத்திலே சந்திரன், 2ல் குரு மாந்தி, 3ல் புதன், 4ல் சூரியன் ராகு, 5ல் சுக்கரன், 10ல் கேது, 11ல் சனி, 12ல் செவ்வாய். இது ராசி கட்டம். நவம்ச கட்டம் பார்த்திங்கன்னா மீன லக்கணம், 2ல் குரு சுக்கரன், 3ல் ராகு, 6ல் சந்திரன், 7ல் சூரியன், 8ல் செவ்வாய், 9ல் கேது சனி, 11ல் மாந்தி, 12ல் புதன். இது நவம்ச கட்டம். பிறந்த காலத்தில் சந்திரன் அவிட்ட நட்சத்திரம், 1ஆம் பாதம், செவ்வாய் திசை 5 வருஷம் 9 மாதம் 29 நாள். அடுத்தது ராகு, அடுத்தது குரு. இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா குரு திசையில் புதன் புத்தி நடப்பு. நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க கொடுக்குறாங்க. முன்னாடியே உட்காந்து அங்கே பார்க்குறான். இப்போ நாம் பார்க்குறோம். இப்போ குரு திசை புதன் புத்தி. இந்த குரு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம். குரு சுயக்காலில் இருக்குது, 2ஆம் பாவத்தில். விரையாதிபதி 12 வரக்கூடாதுங்க எப்போதுமே. குடும்பம் அமையாது. சரி, திசாநாதன் குடும்பத்தை அமைக்க கொடுக்கல. 7ஆம் அதிபதி பார்ப்போம். 7ஆம் அதிபதி மகர லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சந்திரன். சந்திரன் செவ்வாய்க்கால், செவ்வாய் 12ல். 7ஆம் அதிபதி 12க்கு போயிடுச்சு, 12ஆம் அதிபதி 2க்கு வந்துருச்சு. 11ஆம் அதிபதி செவ்வாய் 12க்கு போயிடுச்சு. இப்போ 2, 7, 11 பலன் இல்லை, பலன் இழந்து போயிடுச்சு. அப்போ நம்ம ஆய்வு பண்ணுறோம், அந்த ஜாதகத்துக்கு திருமணம் இல்லை. இது வரைக்கும் வயசு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 முடிஞ்சு 41 நடக்குது. இது வரைக்கும் திருமணம் இல்லைங்க. பொண்ணு பார்த்தாலும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான். பொண்ணு நிச்சயம் பண்ண முடியல, பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண முடியலையா, கல்யாணம் இந்த வேறு நடக்கலைன்னா ஆமான்னு விட்டார். திருமணம் இல்லை. அவங்க கேட்குறாங்க, சரி இப்போ வயசு 40 ஆகி இதுக்கு மேலேயாச்சும் ஏதாச்சும் திருமணம் பண்ண முடியுமான்னு. முறையாக திருமணம் பண்ண முடியாதுங்க. உங்கள் ஜாதி சனம் சொந்த பந்தத்தில் பார்த்து கல்யாணம் பண்ண முடியாது. ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி போய் நீங்கள் உங்கள் ஜாதி இல்லாத வேறு ஜாதியில், வேறு மதத்தில், படிப்பு இல்லாமல், வசதி இல்லாமல், ஏதோ ஒரு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன பொண்ணாக இருந்தால் கூட வர வழியிலே ஒரு கோயிலில் தாலி கட்டிட்டு குடும்பம் நடத்திக்கிங்க. முறையாக உங்களுக்கு திருமணம் இல்லைன்னு ஆச்சு. அவங்களும் சொல்லிட்டாங்க, நாங்களே எங்கள் ஜாதி சனம் சொந்த பந்தத்தில் பார்த்தேங்க, பொண்ணு யாரும் கொடுக்கல. பொண்ணு கொடுக்கலாம் போகிறாங்க. நாங்கள் போய் பொண்ணு பார்ப்போம், அவங்க எங்களுக்கு ஃபோனும் பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. இப்படியே ஓடி போச்சுங்க. 40 வருஷம் ஆகி போச்சுன்னாரு அந்த ஜாதகனை. அப்போ திருமணம் இல்லை அப்படின்னா 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12க்கு போகக்கூடாது. 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12க்கு போகக்கூடாது. 11ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12க்கு போகக்கூடாது. 7ஆம் பாவத்தில் 6, 8, 12 கூட இருக்கக்கூடாது. 2ஆம் பாவத்தில் 6, 8, 12 கூட இருக்கக்கூடாது. 11ஆம் பாவத்தில் 6, 8, 12 கூட தொடர்பு இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் இருந்தால் முறையான திருமணம் பண்ண முடியாது. இப்போ இந்த ஜாதகத்துக்கு எடுத்துக்காட்டு. சுகர் நாடியில் நம்ம என்ன சொல்கிறோம், 2, 7, 11 திருமணத்தை நடத்தி வைக்கும். அதில் உள்ள கிரகம் நல்லா இருந்தால், பலமாக இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கும், பலவீனப்பட்டால் கல்யாணத்துக்கு எடுத்துரும். இப்போ இந்த ஜாதகம் கல்யாணத்துக்கு எடுத்துருச்சு. அப்போ திருமணத்தை பற்றி தீர்க்கமாக சொல்லியாச்சு, முறையான திருமணம் இல்லைன்னு. கிரகம் தான் காரணம்.
2 7 11 பலமே இல்லைன்னா திருமணம் ஆகாது. கலஸ்தரகாரன் சுக்கரன் இந்த ஜாதகத்தில் பலன் இழந்துட்டார். சுக்கரன் சந்திரங்கால், சந்திரன் செவ்வாய்க்கால், செவ்வாய் 12. அப்போ 2 7 11 பலன் இழந்துருச்சு. ஆணோட ஜாதகத்தில் சுக்கரன் பலன் இழந்து போச்சு. திருமணம் இல்லை. சரி, திருமணம் இல்லைன்னா போயிட்டு போகுது. ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து நீங்கள் சொன்ன மாதிரி 2ஆம் தரமாக ஏதோ பார்த்து பண்ணிக்கலாம். தொழில் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. 10ல் ஒரு பாதியாச்சும் இருக்க வேண்டும். ஏதோ ஒரு தொழில் செய்யணும்னா 10ல் கேது இருக்குது. கேது உட்காந்தகால் செவ்வாய்க்கால், செவ்வாய் உட்காந்தது சுக்கரங்கால், சுக்கரம் 5. நல்ல தொழில், சிறப்பான தொழில், அரசாங்க தொழில் இல்லை. ஏதோ ஒரு ஆள் அடிமை தொழில், ஏதோ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகலாங்க. ஆமாங்க, ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறேங்க, மாத சம்பளம் நிரந்தரம் இல்லை. போனால் சம்பளம், போகலாம் இல்லை. அது ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கிறேன், ஏதோ சம்பாதிக்கிறோம், ஜீவனத்துக்கு ஆகும். பொழைப்புக்கு இந்த ஜாதகத்துக்கு ஜீவனத்துக்கு ஆகுது, பொழைப்புக்கு ஆகுதுன்னு விட்டார். சரி, ரைட்டு. ஆயுள் பலம் எப்படி இருக்குதுன்னு கேட்டார். இந்த லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி சூரியன். சூரியன் போய் உச்சம். சூரியன் யாருடைய காலில் உச்சம் பெற்றுக்கிறார்? சுக்கரங்காலில் உச்சம் பெற்றுக்கிறார். சுக்கரம் 5 ஆட்சியில் இருக்கிறாரு. 12 ஆயுள் கட்டி ஆயுள் ஒன்று பாதிப்பு இருக்காருன்னு செய்யணுட்டார். நோய் நொடி வருமா? 6ஆம் அதிபதி நேசமாகிறது ரொம்ப சிறப்பு. இந்த ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி நேசம், 10ஆம் அதிபதி ஆட்சி. நோய் வராதுங்கண்ணே, நோய் எதுவும் இல்லை, நல்லா இருக்குன்ட்டாங்க. சரி, இதெல்லாம் ஜாதகத்தை பற்றி எல்லாம் முழுமையெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்புறமேலு தான் நானே சொல்லுவேன். ஜாதகத்தை பற்றி 12 பாவத்தையும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுவேன். அப்புறமேலு யார் யார் கேட்குறாங்களோ கேட்கலாம். என் சகோதரனுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. நான் பார்த்து சொன்னேன், சகோதரனுக்கு இது வரைக்கும் கல்யாணம் இல்லைங்க அப்படின்னு. ஆமாங்க, அவருக்கும் 38 வருஷம் ஆகுது, இன்னும் கல்யாணம் இல்லைன்ட்டார். எப்படி சொல்லணும் சகோதரனுன்னா, லக்னத்துக்கு 3ஆம் பாவம் கிரகம் இருந்தால் அதை லக்னமாக போட்டுக்கணுங்க. கேள்வி என்ன கேட்குறாங்களோ, சகோதரனா 3ஆம் பாவம், தாயினா 4ஆம் பாவம், தகப்பனா 9ஆம் பாவம். அந்த கேள்வி கேட்கக்கூடிய பாவத்தில் கிரகம் இருக்குதா அல்லது அந்த கிரக காரகத்தை பார்க்கணும். இப்போ 3ல் புதன் இருக்குது, அதை லக்னமாக போட்டோம்னா 7ஆம் அதிபதி புதனே தான் நேசம், தம்பி கல்யாணம் இல்லைன்னு. எதிர்காலத்தில் முறையான திருமணம் இல்லைங்க, அவ்வளோதாங்க. அவ்வளோ. சரி, எங்கள் அப்பாவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டார். சூரியன் தான் அப்பா, 9ஆம் அதிபதியும் அப்பா தான். பிதா ஸ்தானாதிபதி நேசம், சூரியன் ராகோட சேர்ந்துச்சு. அப்பா இல்லைங்கன்னா அப்பா தவறிட்டாருந்தார். அம்மாவை கேட்டாங்க. அம்மா நின்ற நட்சத்திராதிபதி 12க்கு போச்சு. அம்மாவுக்கு மனநல பாதிப்பு, அது ஒரு அரை பைத்தியம் மாரி இருக்கணும், அரை பைத்தியமாக தான் இருக்குன்னு விட்டாங்க. 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய சொத்து பற்றி ஏதாச்சும் இருக்கா, பூரி சொத்து உண்டா இல்லையான்னு தான் கேட்பாங்க. 5ஆம் இடம் கெட்டு போச்சு. பூரி சொத்து கொஞ்சோண்டு இருக்கும், அதுவும் சிக்கலில் இருக்கும், கேஸில் இருக்கும். அது அந்த சொத்து வாங்கிறது கடினம்னு. ஏங்க அப்படின்னு. ஆமாம், அந்த சொத்து 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 12க்கு போச்சு. 3 6 8 12 தொட்டால் கேஸ், அதில் பிரச்சனை கம்னேன். அவர் சொன்னார், அவங்க அப்பா சொசைட்டியில் ஏதோ லோன் வாங்கியிருக்கிறார். அந்த லோனை கட்ட முடியாது, விட்டு போயிட்டாங்க. அந்த சப்துக்கு என்ன பண்ணாங்கன்னா, இப்போ அவங்க ஆதார் கார்டு வச்சு அவங்களோட சொத்து என்ன இருக்குதோ அந்த சொத்து மேலே கடன் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் டைப் பண்ணி போடுறாங்களாம். இப்போ ஈஸி போட்டு பார்த்தா அந்த சொசைட்டிக்காரன் மேலே தான் அந்த தொடர்பு வருதான். அப்போ அந்த சொத்து மேலே சொசைட்டிக்காரன் கொடுத்த கடனுக்கு அது வித்தாலும் கட்ட முடியாதான். அதனால் அந்த சொத்துக்கு போகிறதில்லைன்ட்டாங்க. அது கணக்கு தான். அப்போ அவனும் விற்க முடியாது, இவங்களும் விற்க முடியாது, அப்படி தான் கிடக்கும்னு. 5ஆம் பாவம் கெட்டு போச்சுனாவே பூரி சொத்து போயிடும். எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் 5ஆம் பாவம் தான் பூரி சொத்து. அப்பா தாத்தா பாட்டம் போட்டாங்க, மாமன் மச்சான் அண்ணன் தம்பி பங்காளி பைத்தாரி. 5ஆம் அதிபதி நல்லா இருந்தால் தான் இவங்களும் நல்லா இருக்கும். இதெல்லாம் கெட்டு போயிட்டால் இதெல்லாம் பகையாயிரும். 5 கூட கெட்டு போயிட்டு பகைனா ஆமான்னு விட்டாங்க. இந்த மாதிரி உங்கள் கேள்வி நம்ம என்ன சொல்கிறோமோ, எந்த பாவத்தை ஆய்வு பண்ணுறோமோ அந்த பாவத்துக்கான விளக்கத்தை சொல்லி பண்ணணும். அப்போ தான் அந்த ஜாதகம் பலிதமாகும். இப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்கள், சந்திரன் செவ்வாய்கால், செவ்வாய் 12ல், செவ்வாய் உட்காந்து சுக்கரங்கால், சுக்கரன் சந்திரங்கால், சந்திரன் செவ்வாய்கால் 12க்கு போயிடுச்சு.
7ஆம் இடம் கெட்டு போச்சு, 5ஆம் இடம் கெட்டு போச்சு, 10ஆம் இடம் பலன் இழந்து போச்சு. 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் சனி பகவான் அவர் சுயகாலில் வக்கரமாயிட்டார். அப்போ இந்த ஜாதகத்துக்கு பலன் எதுவும் இல்லை. அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்திங்கன்னா நம்ம சுகநாடி என்ன சொல்லுதுன்னா, எந்த பாவத்தில் என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகம் பலம் பெற்றால் நன்மை செய்யும், பலவீனம் பெற்றால் தீமை செய்யும். இவ்வளோதாங்க சுகநாடி ஜோதிடமே இவ்வளோதாங்க, வேறெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. நீங்கள் ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி வச்சு நட்பு பெற்றால் இளமையில் திருமணம் ஆகும். 7ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருக்குது, அந்த கிரகம் நின்ற நட்சத்திராதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் இளமையில் திருமணம் ஆகும். திருமணம் தான் இப்போ தாமதம், திருமணம் தான் பிரச்சனை. திருமணத்தை தான் நிறைய பேருக்கு பாதிப்பு உண்டாகுது. அப்போ நம்ம திருமணத்தை தான் ஆய்வு பண்ணி பார்க்கணும். நிறையா திருமண வாழ்க்கையில் இப்போ பாதிப்பு இருக்குது. கிரகங்களும் அதுமாரி தான் சஞ்சாரம் பண்ணுது. எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் ஒரு ஆண் ஜாதகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7ஆம் அதிபதி அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி ராகு கேதோடு தொடர்பு கொள்ளக்கூடாது. 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் 6 to 12 போகக்கூடாது. அப்போ தான் திருமணம் நல்லதா பலமாக பலவீனமானு பார்க்கணும். 7ஆம் பாவத்தில் உள்ள கிரகத்தை அதுமாரி ஆய்வு பண்ணி பார்க்கணும். அப்போ தான் திருமணத்தை பற்றி எடுக்க முடியும், நல்லபடியாக எடுக்க முடியும். இப்படி தான் நம்ம சுகநாடி ஜோதிட ஆராய்ச்சி பண்ணுறோம். அடுத்தது வர 30ஆம் தேதி 30/11/2025 சென்னையில் நேரடி வகுப்பு எடுக்கிறேன் ஸ்டார் அகாடமியில். இந்த வீடியோ மூலம் நீங்கள் அதை தெரிஞ்சு கொண்டு மெட்ராஸ் நேரடி கிளாஸுக்கு மெட்ராஸு, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த மாவட்டத்தில் உள்ள ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், ஜோதிடம் பார்க்கிறவர்கள், ஜோதிடம் கற்றுக்கொள்ளவர்கள் அனைவரும் இது ஒரு வாய்ப்பு, அற்புதமான வாய்ப்பு. நேரடியாக நம்மளோட கிளாஸில் கலந்து கொண்டுக்கலாம். அதில் நேரடி வகுப்பில் எடுக்க போகிறது 12 பாவத்தை பற்றி எடுக்க போகிறேன். அதில் நிறைய விதிமுறைகளை சொல்ல போகிறேன். அங்கே என்னென்ன கிளாஸ் எடுக்கிறோமே அதனுடைய விதிமுறைகளை இங்கே ட்ரெய்லராக ஒரு 4-5 விதி சொல்கிறோமே, என்ன எடுக்க போகிறோம், என்ன பார்க்க போகிறோங்க அதை பாருங்கள். ஒரு ஆண் ஜாதகமாக இருந்து அந்த ஆண் ஜாதகத்துக்கு லக்கணத்துக்கு 12 குரு புதன் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகனுக்கு திருமண வாழ்க்கை பாதிப்படையும். திருமணத்தில் சில சங்கடங்களை கொடுக்கும். தவறான ரூட்டில் தவறான வழியில் போய் அவங்களுடைய வாழ்க்கையே போயிடும். வேணாம். ஏன் கோவலன் போனால் பார்த்தீங்களா, கண்ணகி விட்டுட்டு மாதவி வீட்டுக்கு, அதுமாரி அந்த ஜாதகன் மாதவி வீட்டுக்கு சென்றுவான். மாதவி வீட்டோட போய் அவனுடைய நிலைமையை மாற்றிடுமா. அப்போ ஒரு ஜாதகனுக்கு நம்ம பேர் பொருத்தம் பார்க்குறோம். திருமணத்து ஜாதகம் இணைக்கும் போது ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 12 புதன் சந்திரன் தான் ஜாதகத்தை நீக்கிடணும், பொண்ணை இணைக்கக்கூடாது. பொருத்தம் இல்லைன்னு சொல்லிவிடணும். அவங்க நம்மளை சரியில்லை கூட சொல்லுவாங்க. ஐயோ நான் வேறு பக்கம் பார்த்தேன், இந்த ஜாதகம் 10 பொருத்துக்கு 9 பொருத்தம் இருக்குது, நல்லா இருக்குது, நீங்கள் என்ன சுகநாடு இந்த ஜாதகத்துக்கு பொருத்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த பொல்லாப்பு நமக்கு வேண்டாம். திருமணமாகி பிரச்சனை ஆனால் அன்னைக்கு தான் நினைப்பாங்க. அப்போ நம்ம லக்கணத்துக்கு 12 சந்திரன் முதல்ல தான் ஜாதகம் நான் நீக்கிவிடுவேன். இனி சரியில்லை, ஜோசியம் பார்க்குறது சரின்னு கூட சொன்னாலும் எனக்கு சந்தோஷம்தான். எனக்கு கமெண்ட்ஸில் இவர் ஜோசியம் பார்க்குறது தப்புன்னு சொன்னாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய விதி அவங்களுக்கு தெரியாது, அறியாமையை சொன்னோம்னா ஒத்துக்க மாட்டாங்க. உண்மை சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ உண்மை சொல்கிறவன் நம்மளை தப்புன்னு சொல்லுவாங்க. ஜோசியம் பார்க்க தெரியலம்பாங்க, விதிமுறை தெரியலம்பாங்க, அடிப்படை தெரியலம்பாங்க. எதே சொல்லிக்க. ஒரு ஆண் ஜாதகத்தில் சந்திரனும் புதனும் 12 இருந்தால் அந்த ஜாதகத்தை நெய்க்கி விடும், ஜாதகம் பார்க்க விட மாட்டேன். நீ 1000 சொல்லிக்க, என் மேலே குற்றம், நீ எதனாலும் சொல்லிக்க, தப்பு இல்லை. நானும் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. விமர்சனம் நீ 1000 வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அதே ஒரு பொன் ஜாதகத்தில் 10 பொருத்துக்கு 9 பொருத்து இருக்குது, செவ்வாய் தோஷம், நாகதோஷம், அருமையாக கல்யாணம் பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஜாதகத்தில் நான் சொல்ல பாருங்க,
ஒரு பெண்ணோட ஜாதகமாக இருந்து பெண்ணோட ஜாதகத்தில் குரு சுக்கரன் சேர்ந்துருந்தால் அந்த ஜாதகம் இணைக்க மாட்டேன். சுக்கரன் குருவோடைய வீட்டில் தனுசில் இருந்தால் இணைக்க மாட்டேன். குரு சுக்கரன் 6 இருந்தால் நினைக்க மாட்டேன். சுக்கரனோடு கேது சேர்ந்துருந்தால் இணைக்க மாட்டேன். சுக்கரனோடு ராகு சேர்ந்தால் இணைக்க மாட்டேன். நான் பொருத்தம்னு சொல்லிவிடுவேன். அப்போ மற்றவங்கெல்லாம் பார்ப்பாங்க. 10 பொருத்தத்துக்கு 9 பொருத்தங்கிறது செவ்வாய் தோசம் நாகதோஷம் பொருத்தமாக கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஏன்ட்ட கொடுத்து அது பொருந்தாதும்பேன். ஓ இவருக்கு ஜாதகம் தெரியலையாட்டுங்குது, அடிப்படை தெரியலையாட்டுங்குது, என்னப்போ தப்பாக கூட கமெண்ட்ஸில் எழுதுவீங்க. 1000 விமர்சனம் பண்ணி அதை பற்றி நான் கவலையே பட போகிறதில்ல. எங்கள் சுகநாடியில் என்ன சொல்லுதோ அதான் சொல்லுவேன். இந்த மாதிரியெல்லாம் விதி இருந்தால் நான் ஏற்றுக்க மாட்டேன். அதே போல் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் காலில் இருந்தாலும் செவ்வாய் சூரியன் காலில் இருந்தாலும் ஆணுக்கு சூரியன் செவ்வாய் சேர்ந்துருந்தால் பொருத்த மாட்டேன். ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் கேதுக்கு 6, 8 சுக்கிரன் நேசமாக இருந்தால், கன்னியில் சுக்கிரன் இருக்குது, சுக்கிரனுக்கு 6 கும்பத்தில் கேது, மேசத்தில் கேது இருந்தால் அந்த ஜாதகம் இணைக்க மாட்டேன் நான். அதெல்லாம் நிறையா பாதிப்பு கொடுத்துரும். 7ஆம் அதிபதி எங்கே நிற்கிறாரோ அதுக்கு 2 பக்கமும் பகை கிரகம் இருந்தாலும் நேசகிரகம் இருந்தாலும் சேர்த்த மாட்டேன். 7ஆம் பாவத்துக்கு முன்னும் பின்னும் நேசகிரகம் இருந்தாலும் நான் சேர்த்த மாட்டேன். இப்போ உதாரணமாக 1992 ஒரு ஜாதகம் பிறந்துக்கிறாங்க. 92 இன்றைக்கி 92 என்ன வயசுங்க? 33, 34, 35 வயசு ஆகும். மிதுன லக்கணம், 6 சந்திரன் நேசம், 8 சனி சதுரங்காலில், 7ஆம் பாவத்துக்கு முன்னும் 2 கிரகம் நேசகிரகம். சனி ஆட்சி வீடு அப்படிங்க, உங்களுக்கு அது ஆட்சி வீடு. ஆனால் நான் அந்த ஆட்சி வீடு எடுக்க மாட்டேன். 8 சனி இருக்குது. மிதுன லக்கணத்துக்கு மகரத்தில் சனி 8வது வீட்டில் இருக்குது. அங்கே உத்திராடங்கால் இருக்கும், திருவோண நட்சத்திரம் இருக்கும், அவிட்ட நட்சத்திரம் இருக்கும். இந்த 3 நட்சத்திரமும் நட்சத்திர அதிபதி நீசமாகிடுச்சா அந்த ஜாதத்தை நீக்கிவிடுவேன். 7ஆம் பாவத்துக்கு முன்னும் பின்னும் இப்போ சந்திரன் நீசம், சந்திரங்காலில் சனி 8 இருக்குது. 7ஆம் பாவத்துக்கு முன்னும் பின்னும் நீசம், இந்த ஜாதத்தை நீக்கிவிடுன்னு கல்யாணம் இல்லை. எந்த லக்கணமாக இருந்தாலும் 7ஆம் பாவத்துக்கு முன்னும் பின்னும் 6, 8ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதி நீசம்னாலும் நீக்கிவிடுவேன். கல்யாணம் ஆகாது, கடினம்தான். இப்படியெல்லாம் சுகர் நாடியில் உள்ளே ஆழ்ந்து போய் இறங்கி ஆராய்ச்சி பண்ணி சொன்னோம்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் நம்ம சொல்கிறத புரிதல் இல்லாமல் இது அடிப்படையாக கூட தப்பும்பாங்க. 1000 குற்றங்கள் 1000 விமர்சனங்கள் நிறைய வைப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் இந்தமாரி ஆராய்ச்சி பண்ணணும். நாங்கள் கம்ப்யூட்டர் காலத்தில் நான் ஜோசியம் கற்றுக்கல. ஒரு ஜாதகம் ஒரு டேட் ஆஃப் பர்த் கையில் குறிச்சிட்டு வருவாங்க. இப்போ இன்னைக்கு தேதி வச்சுக்கலாமே, 25/11/2025 காலையில் 10 மணி 15 நிமிஷத்துக்கு சென்னையில் ஒரு குழந்தை பிறந்துன்னு கொடுத்தாங்கன்னா பேப்பர் எடுத்து அப்படியே வாட்டமாக கணிதமாக போட்டு லக்கணம் போட்டு 9 கிரகத்தையும் ராசி கட்டம் நவாம்ச கட்டம் அமைச்சு என்ன திசை புத்தி, என்ன லக்கணம், என்ன ராசி, என்ன பேர் வைக்கலான்னு க்ளீனாக ஒரு வெள்ளை பேப்பர் எழுதி கொடுத்துருவேன். கம்ப்யூட்டர் தொடவே மாட்டோம். அப்படி அந்த காலத்தில் பழகணும். நான் ஓம்புலூரில் வள்ளுவர் காளியப்பன்னு கையில் கணக்கு போட்டு எனக்கு சொல்லி கொடுத்தவர் என் குருநாதர். கம்ப்யூட்டர் எடுத்து வச்சு வச்சு சொல்ல மாட்டேன், கையிலேயே எழுதி போடுவோம். இன்னும் சொல்ல போனால் பஞ்சாங்கத்தை தொடாமல் எடுத்து நாங்கள் போட்டுருவேன். பஞ்சாங்கத்தை தொடாமல் உதய லக்கணம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அந்த ஒரு சூச்சமோடு சொல்லி பார்க்குற பாருங்க. சூரியன் ஒரு வீட்டில் 30 நாளைக்கு செல்வார். தோராயமாக 300 வினாடிகள், 5 நாளிகை. ஒரு நாளைக்கு சூரியன் 10 வினாடி தான் செல்வார். இப்போ இன்னைக்கு தேதி 25ன்னா இங்கிலீஷ் 25ன்னா அதை 25ல் 15 கழிச்சிட்டிங்கன்னா 10 தான் இன்னைக்கு தேதி. தமிழ் 10 தான். இப்போல்லாம் ஒரு சூச்சமான கணக்கு இருக்குது. கார்த்திகை 10 இல்லை, 25 தேதி
10 வினாடிகை. அப்போ 10 நாளைக்கும் 10 10 100, 1.5 நாளிகை நீ கழிச்சிடுவேன். எங்கே இருக்கிறாரு சூரியன் இன்னைக்கு? இன்னைக்கு கார்த்திகை மாதம்னா விருச்சிகத்தில் இருப்பார். 5 நாளையில் 1.5 நாளைக்கு கழிச்சு அந்த மீதி 3.5 நாளைக்கு வினாடி போட்டு தனுசுக்கு 5 19, மகரத்துக்கு 4 47, கும்பத்துக்கு 4 40, மேஷத்துக்கு 4 17 இப்படி போட்டு எந்த நேரத்தில் எந்த குழந்தை பிறந்துச்சுன்னு பஞ்சாங்கத்தை தொடாது லக்கணம் கணிச்சு விடுவேன். பஞ்சாங்கத்தை தொடாதீங்க, பஞ்சாங்கத்தை எடுத்து பார்க்காதீங்க, என்ன மாதம் என்ன தேதி அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தை கையில் எடுக்க லக்கணம் போட்டுருவேன் நான். சூரியன் இப்போ என்ன மாதம்? கார்த்திகை மாதம் எத்தனாம் தேதி சூரியன் எந்த வீட்டில் எந்த டிகிரி இருக்கிற சொல்லும் பஞ்சாங்கத்தை இருக்கா சொல்லிவிடுவேன். சூரியனுக்கு முன்ன தான் கிரகங்கள் இருந்தால் அவனை சொக்கணும் பண்ணணும். அவர் எங்கே இருப்பாங்க, எத்தனை டிகிரியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். வருஷ கிரகம், மாத கிரகம், நாள் கிரகம் இதெல்லாம் கணக்கு வச்சுக்குவோம். வருஷ கிரகத்தெல்லாம் மனசில் பண்ணால் எங்கெங்கே தேதியில் இருக்குன்னு சொல்லி அதை எழுதுவோம். பஞ்சாங்கத்தை எடுக்காமையே லக்கணம் போட்டு 9 கிரகத்தை அடைச்சி நட்சத்திரம் என்ன, ராசி என்ன, திசபுத்தி என்ன, இருப்பு ஒன்று கூட கண்டுபிடிச்சி சொல்லுவோம். இதெல்லாம் எங்களுக்கு வள்ளுவர் ஓம்பலூரில் உள்ள காளியப்பன் முறையை எங்களுக்கு சொல்லி கொடுத்தார். பஞ்சாங்கத்தோடாது ஒரு குழந்தை பிறந்த ராசி நவாம்சத்தை கணிச்சு விடுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர் காலம் வந்துருச்சு. இந்த கம்ப்யூட்டர் காலத்தை வச்சுக்கிட்டு நீ கையில் கம்ப்யூட்டர் தட்டினா நல்லா வருது. அது உங்கள் விருப்பம், நான் அதை சொல்கிறதில்ல. கையில் கணிச்சு போடுவது நாட்கிரகம். அது மட்டும் இல்லை, குருவும் சனியும் 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ஒரு வீட்டில் சந்திப்பாங்க. அதுவும் மேஷம், சிம்மம், தனுசில் தான் சந்திப்பாங்க. அடுத்தது ரிஷபம், கன்னி, மகரம். இந்த 6 வீட்டை தவிர எந்த வீட்லேயும் குரு சனி நேருக்கு ஒரே வீட்டில் இருக்காது. இப்படி ஒரு தோஷம் வச்சுக்கிறாங்க. 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் சந்திப்பாங்க. இப்படி எல்லா கிரகத்துக்கும் எந்தெந்த கிரகம் எங்கெங்கே இருக்குது, என்னென்ன செய்யுங்கிறது ஒரு கணிதம் இருக்குது. அதெல்லாம் வச்சு தான் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுவோம். இதெல்லாம் கணிதத்துக்கு சரி அடிப்படையான விஷயம். ஒரு டேட் ஆஃப் பர்த் பிறந்த நேரம் கொடுத்தா கையில் கணிதம் போடு, லக்கண ராசி போடு, அதை வந்து பலன் சொல்கிறது தான் அடிப்படை. அது ஒன்று நீங்கள் கம்ப்யூட்டர் காலத்தில் கற்றுக்குங்க, நாங்கள் அடிப்படையாக கற்றுக்கிட்டோம். அதை சொல்ல வரேன். நம்ம என்ன தான் கற்றுக்கிட்டாலும் கிரககாரகம், பாவகாரகம் இரண்டும் மனப்பாடம் பண்ணி இரண்டையும் சேர்த்து பார்த்தா தான் ஜோசியம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு கிரகம் பலமாக பலவீனமாக, பலம் பெற்றால் நன்மை செய்யும், பலவீனம் பெற்றால் தீமை செய்யும். லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி பலம் பெற்றணும், ராசி நின்ற நட்சத்திராதிபதி பலம் பெறணும், லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி பலம் பெறணும். ஜாதகம் வலிமை, பலம், ஆளுமை திறமை, சிந்தனை, செயல், ஆற்றல், அவனுடைய எண்ணம் செயல் எல்லாம் நல்லா இருக்கும். தர்ம குணம் இருக்கும், நல்லா சிந்திப்பான். 2ஆம் பாவம், 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் நல்லா பேசுவான், நல்லா படிப்பான். புதனையும் பார்த்துக்கணும். 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி, 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 இல்லை, அல்லது பகை நேசம் அஸ்தம் மட்டும் வாய் ஓமையாக போயிடுவான். என்னதை போய் பேசலாம். உதாரணமாக கன்னி லக்கணம் நான் பார்த்து சொன்ன ஜாதகத்தில் கன்னி லக்கணம் 2ல் சுக்கரனும் செவ்வாயும், சுவாதி நட்சத்திரம் ராகுகால், ராகு 8ல் நேசம், லக்கணத்துக்கு இல்லை தனக்கு 8ல் நேசம், ஓமச்சாரகம்னு ஆமான்னு விட்டாங்க. 2ஆம் இடம் வாய் பேசுறது, 3ஆம் இடம் குரல் வளம், 12 பாவமும் உடல் அங்கமும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். 9 கோள்களும் உடல் உறுப்புகளும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் அறிஞ்சு எங்கெங்கே எந்தெந்த கிரகம் என்னென்ன தொடர்பு இருக்குது, எப்படி சேர்த்து எப்படி பலன் சொல்லுங்கிறது சுகநாடில் அற்பமாக சொல்லுவோம். இந்த அடிப்படையில் தான் 30/11/2025 சென்னையில் மேற்கு மாம்பழத்தில் ஸ்டார் அகாடமியில் நேரடி கிளாஸ் எடுக்கிறேன். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை அதை சுற்றி உள்ள ஒரு 100 கிலோமீட்டரில் உள்ள
ஜோதிடர்கள், ஜோதிடம் கற்றுக்கொண்டவர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் நேரடியாக வந்து கலந்துக்குங்க. சோசியம் சொல்லித்தரது மட்டும் இல்லை, சோசியம் சொன்னதுக்கு மேலே பிடிஎஃப் வச்சுருக்கோம், பிடிஎஃப்பும் கொடுப்போம். அதுக்கான தட்சணை நேரில் வாங்க கேட்டுக்கலாம், இல்லை ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு தட்சணை, குரு தட்சணை இருக்குது, கொடுத்துட்டு நீங்கள் கற்றுக்கலாம், பிடிஎஃப் வாங்கிக்கலாம், சுகநாடியை அருமையாக கற்றுக்கலாம் என்று சொல்லி எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் என்று சொல்லி என்னுடைய எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.